வணக்கம், வெல்கம் டு மை சேனல் அப்படின்லாம் சொல்ல ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, பார்க்குற ஒன்று ரெண்டு வியூஸ் போகிற வியூஸுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்து அதையும் 1 மாதம் கழித்து போஸ்ட் பண்ணுறேன். நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ரொம்ப பிஸி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. என்ன பண்ணுறது, போடலாமா வேணாமான்னு யோசித்து சரி போட்டு தான் வைப்போம். அட்லீஸ்ட்டு நம்ம வீடியோவை பார்க்குற அந்த 4-5 பேருக்காகவாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏப்ரல் 14 தமிழ் வருஷப்பிறப்புக்கு எடுத்த இந்த வீடியோவை இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். மன்னிச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பாருங்கள். வடை, பாயசம், மாங்காய் பச்சடி, வேப்பம்பூ ரசம், மாங்காய் முருங்கக்காய் சாம்பார், பருப்பு ரசம் இப்படின்னு ரொம்ப சிம்பிளான சமையல் தான். என்ன சமைக்கிறதும் சாப்பிட்றதும் மட்டுமே நம்ம ஃபெஸ்டிவல் கல்ச்சராக போயிட்ட மாதிரி ஒரு விசேஷம்னா எல்லாத்தையும் சமைச்சு கிச்சனுக்குள்ளவே இருந்து சாப்பிட்றதுக்கு 2 மணி 3 மணி ஆகி போயிடுது. என்ன பண்ணுறது, அதனால் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாமல் நம்மளே பண்ணுறதுனால சிங்கிள் ஹேண்டடாக ரொம்ப நேரம் ஆகி போகுது. மார்னிங் ஆரம்பித்தா அது முடியறதுக்கே 2 மணி 3 மணி ஆகிடுது. இவங்க எங்கள் மேடம், இவங்க தான் எங்கள் பிரின்சஸ், குயின், எங்கள் சோல், எப்படி வேணால் சொல்லலாம். எங்கள் வாழ்க்கையை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிற டிரைவிங் ஃபோர்ஸ் ருத்ரா கலைச்செழியன். ஆரத்தி காமிக்கிறாங்க. எல்லோரும் ஆரத்தி எடுத்துக்கோங்க. வெரி குட். இப்போ மணி 3 மணிக்கு மேலே ஆகி போச்சு. சாமிக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு வடை பாயசத்தை வச்சு, இதுதான் வேப்பம்பூ பார்த்திங்களா. சமையல் எல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. ஸோ வடையும் பாயசத்தையும் மட்டும் சாமிக்கிட்ட வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். வாங்க இலையில் இன்றைக்கி சாப்பிடலாம். இலையில் சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷமே அல்லாதி தான் இல்லை. பட் என்ன பண்ணுறது, வாங்கிட்டு வந்து வச்சாலும் அதை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு மறந்து போய் நிறைய நாள் காஞ்சி அப்படியே தூக்கி போட்ட நாட்கள்லாம் உண்டு. அதனாலேயே இலை வாங்கிறதுனா பாதி நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இலையில் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். பட் சாப்பிட்ற நேரம் அது மறந்து போயிடும். எப்பவும் போல் பிளேட்டில் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.